Okay guys, let me solve the fourth problem from the same unit. It is same as that we have done in the first problem. Okay, first problem மாதிரியே சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் என்னது பவர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்திருக்காங்கன்னா புதுசா ஒரு விஷயம் எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சிங்கும்போது என்னதுன்னா கெப்பாசிட்டி, அந்த லைட்டோட கெப்பாசிட்டி, அந்த லேம்போட கெப்பாசிட்டி என்னது 12% இருக்கும்போது அதோட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து அதில் இருந்து ரிலீஸ் ஆகிறது எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்திலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எனர்ஜி வந்து என்னது, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் என்னது, E is equal to h nu. எப்பெல்லாம் நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்குமோ அப்போ வந்து E is equal to it becomes nh nu. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டா அந்த எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படியா மாறும், nh nu ஜூல்ஸா மாறும். இப்போ நமக்கு எனர்ஜிக்கு பதிலா அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பவர் கொடுத்திருக்காங்க. 150 வாட் lamp emits light of radiation. ஓகேங்களா, 150 வாட் பவர் உள்ள ஒரு லைட்ல உள்ள ரேடியேஷன் வருது. So when the energy equation becomes P is equal to nh nu watt மாறுது. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், n தான் கண்டுபிடிக்கணும். So n is equal to P divided by h nu. நமக்கு frequency அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, wavelength கொடுத்திருக்காங்க. So wavelength எவ்வளவு 5500 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ். அப்ப எப்படி எழுதணும், power divided by h nu வந்து in terms of wavelengthல என்னவா மாறும், c by lambda வா மாறும். சோ இந்த lambda என்ன செய்யும், மேல போயிடும். சோ p lambda by hc. so number of photons n is equal to p power வந்து 150, lambda வந்து 5500 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். so into 10 power minus 10 னா மாறும். h is the Planck's constant, அதோட value 6.625 into 10 power minus 34. c is the velocity of light, அதோட value என்னது 3 into 10 power 8. இப்போ இதெல்லாம் இந்த ரெண்டு ஜீரோவோ வந்து நம்ம in terms of powersல வச்சிருக்கோம். so 115 into 55 into 10 power 1230 இருக்குது. இங்கே 10 power minus 10 இருக்குது. 6.625 into 3 into minus 34 இருந்து 10 8 subtract பண்ணும்போது minus 26. so again 15 into 55 8 to 5. இது 10 power minus 7 இருக்கும். இது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 19.875 வரும். இது வந்து மேல போகும்போது 10 power plus 26 ஆகும். இப்போ இதுக்கு நம்ம log வேல்யூ கண்டுபிடிக்கலாம். log of 19.875 5 க்கு log வேல்யூ என்னன்னா 2.9165. அதாவது 3 டிஜிட் இருக்குது. இங்க 3 டிஜிட்ங்கும்போது 3 minus 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் ஒருதான். சோ 2.9165. இங்க டெசிமலுக்கு முன்னாடி ரெண்டு நம்பர் இருக்கு. சோ 2 minus 1 என்னது 1 1.2983. இப்போ இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணனும்ல 5 ல இருந்து 3 இது பண்ணும்போது 2 வருது. இங்க போகுது 16, அப்போ 8 கிடைக்கும். இங்க என்னது 0 இருக்கும். இங்க இருந்து கேரி பண்ணும்போது 10 ல 1 பண்ணா 1. சோ இங்க என்ன இருக்கும், ரிமைனிங் 8 ல இருந்து 6. இங்க வந்து என்னது 2 1 2 minus 1 1. சோ இப்போ இதுக்கு ஆன்டி லாக் பண்ணுவோம். ஆன்டி லாக் ஆஃப் 0.6182. இத ஒண்ணு இந்த டெசிமலுக்கு முன்னாடி உள்ளத நம்ம என்ன செய்வோம், 10 power 1 ல வச்சிருக்கோம். சோ இதுல வரும்போது கண்டுபிடிக்க ஆன்டி லாக் வந்து என்னது 4152. சோ அதுக்கு வந்து ஒரு புள்ளி வச்சுக்குவோம். சோ இந்த இருக்கு, இத வந்து என்ன செய்வோம் பவர்ஸ்ல வச்சிருக்கோம்.
புரியுங்களா? எப்படி லாக் வேல்யூ பார்க்கணும், எப்படி ஆன்டி லாக் வேல்யூ பார்க்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே சப்ட்ராக்ட் பண்ண நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் இந்த இதுக்கு மட்டும் தான் நம்ம ஆன்டி லாக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸில் நம்ம வச்சுக்குவோம். இப்போ 41152 இன்ட்டு 10 பவர் 1 இருக்குது. அப்போ நம்ம இந்த 10 பவர் 1ங்கும் போது என்னது, இங்கே டெசிமலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு புள்ளி தள்ளி போகும். ஸோ 4152 வரும். ஓகே, ஸோ 4152. ஸோ 26ல இருந்து நம்மளுக்கு 7 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 பவர் 19. ஸோ இதுதான் என்னது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். எஃபிஷியன்சி 12% இருக்கும்போது ரேடியேஷன்ல இருந்து வர்ற ஃபோட்டான்ஸ் வந்து என்னவா இருக்கும், 1 செகண்டுக்கு என்னவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எஃபிஷியன்சினா என்ன, பயனுறு திறன். அப்போ என்ன பண்ணணும், இதை இன்டூ 12/100 போட்டுற வேண்டியதான். இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன வேல்யூ கிடைக்கும், 4152 12. 2 2s are 4, 5 2s are 10, 0, carry 1, 2 1 2 3, 4 2s are 8, 1 2 1 5 5 1 4 4 2 8 9 4. ஸோ ஆல்ரெடி இங்கே 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். 4924. இங்கே என்ன இருக்குது, 100 இருக்குது. ஸோ 2 டெசிமல் இங்கே முன்னாடி வந்துடும். இங்கே 2 டெசிமல் இருக்குது. 100ங்கும் போது அது மேலே போகும்போது 10 பவர் -2 இருக்கும். ஸோ வந்து டெசிமல் முன்னாடி நம்ம கொண்டு போவோம் டிஜிட்டல். ஸோ நமக்கு கிடைக்கிறது இந்த 4.98 per second. என்னது, number of photons emitted. So number of photons emitted with 12% efficiency. Efficiency 12% இருக்கும்போது நமக்கு ரிலீஸ் ஆகுற இந்த ரேடியேஷன்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளவுங்கிறபோது நமக்கு கிடைக்கிற இந்த 4.98 per second.